வேலைக்காரி வேலைக்காரி கம்பம் மீனா அவங்க எதுவும் நான் சீட் பண்ணிட்ட மாதிரி அவங்க என்னை வந்து 2-3 வீடியோ என்ன பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 3 சொல்லி போட்டுட்ருக்காங்களா. இந்த வீடியோவை சீரியல் ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தெற்கத்தி பொண்ணுன்ற சீரியலில் நடித்தது மூலமாக சின்ன திரையில் அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா. இவங்க வெறும் சீரியலில் மட்டுமே இல்லை, படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. அதுவும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 75 படங்கள் நடிச்சிருக்காங்க. என்னதான் இவங்க நிறைய படங்கள்லையும் நிறைய சீரியல்கள்லையும் நடிச்சிருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 மற்றும் பாக்யலட்சுமி போன்ற சீரியல்கள் தான் இவங்களுக்கு பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது. பட் பாக்யலட்சுமி சீரியல் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நிறைவடைஞ்சதுனால இப்போ இவங்க இன்ஸ்டாகிராமில் ஆன்லைன் ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில டிடி பொன்னேஞ்சல் என்ற இன்ஸ்டா ஐடி மூலமா பொட்டிக் பிசினஸ் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய பெண் ஒருத்தங்க கம்பம் மீனா மேல பலவிதமான குற்றச்சாட்டுகளை வச்சு சில வீடியோஸை ஷேர் பண்ணி சர்ச்சையை கிளப்பியிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கம்பம் மீனா எங்களை கான்டாக்ட் பண்ணி 4 புடவை ஜாக்கெட் அனுப்பி வைங்க, ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்ததுனால முதல்ல ஒரே ஒரு புடவை செட்டை மட்டும் அனுப்புகிறோம், நீங்கள் வீடியோ போடுறதை பொறுத்து மிச்சத்தை அனுப்புகிறோம்னு சொல்லியிருந்தோம். இதுக்கடையில் அவங்க வீடியோ போடாமல் மீதம் இருக்கிற 3 செட்டு புடவைகளையும் உடனடியாக அனுப்பி வைங்கன்னு எங்களை வற்புறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அனுப்புன ஒரு புடவையை நிகழ்ச்சி ஒன்றுக்கு போட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு எங்களை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் எங்களை பற்றி குறிப்பிடலைன்னு கேட்டதுக்கு நீங்கள் அடுத்த புடவையை அனுப்புனாதான் நான் வீடியோ போடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசினாங்க. ஆக்சுவலாக இவங்க எங்ககிட்ட மட்டும் இல்லை, எங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட போய் கொலாபு ப்ரொமோஷன் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா பணம் கொடுத்து வாங்குங்க, இப்படி போய் சொல்லி ஓசில வாங்கி ஏமாத்தாதீங்கன்னு அந்த பெண் கம்பம் மீனாவோட செயலை பற்றி ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க. இந்த நிலையில இவங்களுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிற வகையில் ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா ரீசெண்டாக வீடியோ ஒன்று பேசி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 2 சேரீ ஒரு ப்ளவுஸ் நான் கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு சேரீ ஒரு ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க. நான் ஒரு சேரீயை வேர் பண்ணி நவம்பர் 10ஆம் தேதி 3 வீடியோ போட்டு அவங்களுக்கு 2 வீடியோ கொலாப்பும் கொடுத்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட 80,000 வியூஸ் அது போய் என்கிட்டயே அந்த சேலைக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டாங்க. அவங்களோட கமெண்ட்லேயும் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லி அவங்களோட லிங்க்கை கான்டாக்ட் பண்ண சொல்லி அந்த நான் போட்ட வீடியோவில் அவங்க எனக்கு கொலாப் அக்செப்ட் பண்ணி போட்டிருந்த வீடியோலேயும் அவங்களோட லிங்க்கும் நான் நிறைய எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். அவங்கள்கிட்டையும் நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க. என்கிட்ட கால் பண்ணவங்களுக்கு அவங்க ஐடியை நான் கொடுத்துருக்கேன். இதுதான் நடந்துச்சு. இது வந்து நான் கொலாப்ரேஷன் பண்ணிட்டேன். நவம்பர் 10ஆம் தேதி 3 வீடியோ போட்டேன். அதில் 2ல் அவங்களுக்கு கொலாப் கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோ வந்து நான் சோகமாக போட்டிருந்தேன், அது என்னோடய பர்சனல், அதனால் அதை நான் வந்து அவங்களுக்கு கொலாப் கொடுக்கல, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, சரி ஓகே சேரீக்கு போட்டிருக்கீங்க, ப்ளவுஸுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். அந்த சேரீ வந்து எனக்கு அந்த செப்பரேட்டாக ஒரு ப்ளவுஸும் அந்த சேரீ அனுப்பியிருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் வந்து நான் ஊரில் நேட்டிவில் தான் ஃபங்க்ஷனுக்கு நான் போட வேண்டியது. அந்த ப்ளவுஸ் வந்து என்னால் கம்பத்தில் தைக்க முடியாது. அதனால் வந்து அப்போதைக்கு தைக்கல. அந்த சேலையில் இருந்த ப்ளவுஸவே தைச்சி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள், அந்த ப்ளவுஸ் தைச்சி நான் போட்டுட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் இன்னும் போடல மேடம், சேரீக்கு மட்டும் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக போடுறேப்பா, எனக்கு வந்து நீங்கள் இன்னொரு சேரீ அனுப்பணும்ல, அனுப்புங்க, இந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணி நான் வந்து தச்சு நான் 2ஐயும் சேர்த்து இன்னொரு சேரீயும் ப்ளவுஸும் போடும்போது நான் வீடியோ போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். நான் வீடியோ போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. எனக்கு சேரீ அனுப்புங்க, நான் அந்த இருக்கிற ப்ளவுஸை தச்சு நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி அதை 2ஐயும் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 4 நாளைக்கு ஆனால் 2-3 தடவை சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஒரு ப்ராடக்ட் அனுப்பினோம்னா திருப்பி வந்து அதை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண பிறகு தான் நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம், நீங்கள் அதை போடுங்க, ப்ளவுஸுக்கு போடுங்க, நான் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. நான் ப்ளவுஸை மட்டும் வச்சு எப்படி நான் போடுறது? 2 சேரீ ஒரு ப்ளவுஸ் கேட்டிருந்தேன், ஒரு சேரீ ஒரு ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க. சேரீக்கு நான் போட்டுட்டேன். அந்த ப்ளவுஸ் இருக்குது, ஒரு சேரீ அனுப்புங்கப்பா, நான் வந்து தச்சு போட்டுட்டு உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன்னு தான் நான் சொன்னேன். போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ 4 நாள் ஆகுது போல் ஏதோ என்னைய போட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நான் இந்த கம்பம் மீனா வந்து வேலைக்காரி கம்பம் மீனா இது மாதிரி வீடியோ ப்ளவுஸ் வாங்கிட்டு 1000 ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தானே அப்படின்னு. 1000 ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தான், நீங்கள் கஷ்டப்பட்டாலும் காசு தான், நான் கஷ்டப்பட்டாலும் காசு தான். உங்கள்கிட்ட வாங்கினாலும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போடுறேன், எங்களுக்கு ஒன்றும் இதாக இல்லைப்பா, நானும் உங்களுக்கு டைம் எடுத்து ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன், நாங்களும் மேக்கப் போட்டு இதுக்குன்னு உட்காந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ போட்டு தானே தரேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. அவங்க எதுவும் நான் சீட் பண்ணிட்ட மாதிரி அவங்க என்னை வந்து 2-3 வீடியோ என்ன பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 3 சொல்லி போட்டுட்ருக்காங்களா என்ன போட்டுட்ருக்காங்க.
சரி, இதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் ஏன்ட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணால் அவங்க வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. என் ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. அப்போயும் நான் ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன், ஏன்ப்பா கால் கட் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட்டு இதில் இது பண்ணுறேன், ஏன்ப்பா கட் பண்ணுறீங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி வீடியோ போட்டு வச்சுருக்கீங்க, என்ன நினச்சி ஏன் என்ன இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கால் அட்டன் பண்ணுங்க, என்ன தான் எதிர்பார்க்குறீங்க, என்ன தான் விஷயம்னு சொல்லி பேசினா தானேப்பா தெரியும், ஏன் நீங்கள் கால் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வேறு நான் வாய்ஸ் நோட்டு போட்டேன். அதை பார்த்துட்டு கூட அவங்க எனக்கு பதில் சொல்லலை. இன்றைக்கி எனக்கு வந்து 2-3 பேர் கால் பண்ணி இது மாதிரி என்ன இது மாதிரி போட்டுட்ருக்காங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கும் நான் வந்து 2 வாட்டி அவங்க நம்பர் என்கிட்ட 2 பேர் நம்பர் இருக்குது. அவங்க 2 பேர் நம்பர், அதாவது நான் கான்வர்சேஷன் பண்ண நம்பர் சொல்கிறேன், அந்த பொண்ணோட நம்பர் தான் ஒன்று. கால் பண்ணேன், 2 பேருமே எனக்கு இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை. இவங்க அப்போ எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலை. மேலும் இவங்களை தொடர்ந்து தனம் சீரியலில் நடிச்சுக்கிட்டு வரக்கூடிய விஜய் வைஷுவும் கம்பம் மீனாக்கு ஆதரவாக பேசி ரீசெண்டாக வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். யாரை பற்றி அப்படின்னா, நம்ம கம்பம் மீனாக்கா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேவலமான ஒரு லேடி. ஆக்சுவலி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க பொருக்கு, டிடி பொன்னூஞ்சல் பூட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அவங்கள கேவலமானவங்கன்னு சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் நடிகர்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறது தப்பு. கண்டிப்பாக அது பேர் பிச்சை தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கடை ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய புடவைகள் வந்து சேல்ஸ் ஆகணும்னா இன்ஸ்டாவில் இருக்க நடிகர்கள்கிட்ட எனக்கு சாரீ பண்ணித்தரேன், ப்ளவுஸ் பண்ணித்தரேன், நீங்கள் பிச்சை எடுக்கிறது நிறுத்துனீங்கனாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. அதே மாதிரி நடிகர்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், காசு வாங்கிட்டு எதுவாக இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு சாரீ கொடுக்குறாங்களா வாங்கிட்டு அதுக்கான வீடியோவும் போடுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலவங்க ஒருத்தவங்களுடைய நல்லா ஃபேமில் இருக்க ஒருத்தவங்களோட பேரை கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பானது. ஏன்னா மீனாக்கா வந்து எனக்கு கடந்த ஒரு 6 வருஷமாக தெரியும். ஏன்னா ஷீ இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். நான் நேற்று இதை கேட்ட உடனேமே ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு மனசு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு நபர் அப்படி இருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி மீடியா மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்குது. லைஃப்பில் என்னென்னதோ விஷயங்கள் நடக்குது, அங்கங்கே கற்பழிப்பு பண்ணுறாங்க, அங்கங்கே வந்து ஆக்சிடெண்ட் பண்ணுறாங்க, அதை பற்றியெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 2 புடவை, ஒரு 2 ப்ளவுஸு, இதுக்கு அந்த லேடியை போய் தூக்கி வச்சு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு, ஓ மை காட், மீடியா இன்னும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு ரொம்ப வருத்தமானதுன்னா, மீனாக்கா கிட்டே நான் ஃபோனில் பேசினேன். அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கடந்து வந்த பாதைகள், கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய மீட் பண்ணியிருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாகவே பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கண்டிப்பாக அந்த லேடி வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். உண்மையாக நானும் சிவனுடைய மறு அவதாரம் திருநங்கை. அப்படி இருக்கும் போது நான் என் வாயாலேயே சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் சொன்னதுக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பீங்க. இது சாபம்லாம் கிடையாது. சாபமாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு நியாயமான ஒரு பெண்ணுக்காக, ஒரு தோழியாக, ஒரு அக்காவாக எனக்கு அவங்கள தோணும் போது இது மாதிரி பாதிக்கப்பட்ட உடனே நான் கேட்டேன். உங்களோட ஆடியோஸும் கேட்டிருக்கேன். அவங்க அப்போ கூட ப்ளவுஸ் அனுப்புங்க, வீடியோ போடுறேன்னு தான் சொன்னாங்களே தவிர உங்களை மிரட்டலை. இந்த மாதிரி கேவலமாக பண்ணி தான் நீங்கள் சம்பாதிக்கணுன்னா அந்த 10 ரூபா 1 ரூபா கூட உங்கள் உடம்புல ஒட்டாது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ஓகே, இதுக்கப்புறம் தயவு செய்து சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மூவி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், நியாயமான விஷயத்துக்கு மட்டும் இது பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.